வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம காடை முட்டை ஃப்ரை பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, இது எப்படி பண்ணணும், இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது காடை முட்டையில். இப்போ தான் மக்கள் மத்தியில் இந்த காடை முட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் கோழி முட்டை, வாத்து முட்டை இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழி முட்டை தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை விட இந்த காடை முட்டையில் அவ்வளோ விதமான மருத்துவ பயன்கள், நற்குணங்கள் நிறையவே இருக்குது. அதனால இதை நம்ம தவறாமல் நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்மளோட குடும்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இதில் உள்ள சத்துக்கள் ஃபஸ்ட் பார்த்துடலாம். இதில் இரும்பு சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் டி, B6, B12 எல்லாமே இருக்குது. சோடியம், பாஸ்பரஸ் இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஸோ அதனால் நிறைய சத்துக்கள் உள்ள இந்த முட்டையை தவறாமல் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க. அதே போல் இது குழந்தைங்களோட ஞாபக சக்திக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கருவில் இருக்கிற குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது. தவறாமல் இதை நீங்கள் எப்படியாவது உணவில் வாரத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அதே போல் இதில் பிளட் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கு இல்லையா, அவங்க இதை உணவில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் அல்சர் சம்மந்தமாக, வயிறு புண்ணு, குடல் புண்ணு, சுவாச குழாயில் பிரச்சனை, அதில் புண்ணு எதாவது இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் இது கிளியர் பண்ணிடுது இந்த காடை முட்டை. ஸோ இது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி இது நம்ம உடலில் செயல்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறையவே இருக்குது. அதே போல் இதில் சர்மம் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் சரி பண்ணுது. அதே போல் இது கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக அவங்க உணவில் எடுத்துக்கலாம் டாக்டரோட அட்வைஸ் படி. அது முட்டையெல்லாம் தோல் உரிச்சாச்சு, கீரல் போட்டாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். கடாய் வச்சுட்டு எண்ணெய், கொஞ்சம் கடுகு வெடிச்சோன்னே சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை வேக வைக்கையில் நார்மலாக நம்ம கோழி முட்டை வேக வைப்போம் இல்லைங்களா, அதே போல் தான் கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வேக வைங்க. அப்போ தான் தோல் ஒட்டாமல் ஈஸியாக வரும் நமக்கு. இப்போ இந்த மசாலாவை எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தோடனே அதே கொதியிலே இந்த முட்டையை நம்ம கீரல் போட்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த முட்டையை உள்ளே சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், தண்ணியும் கொஞ்சம் வற்றிருக்கு. முட்டையில் எல்லா பக்கம் மசாலா பட்டிருக்கு. மசாலா படுறதுக்காக தான் நம்ம கீரல் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அதே போல் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு திருப்பி மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி இருக்கும், இன்னும் கொஞ்சம் மசாலா முட்டையில் இறங்கியிருக்கும். அவ்வளோதான், மசாலாவில் இருக்க தண்ணி நல்லா வற்றிருச்சு, கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இது நான் ரசம் சாப்பாடு தொட்டுக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன், அதனால் இந்த போல் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிசைஞ்சுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி டைப்புக்கு வரும். அவ்வளோதான், நல்லா வரன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா எல்லாம் முட்டையில் ஈவனாக ஒட்டி வந்திருக்கு. வாசனைக்காக மேலால் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான காடை முட்டை ஃப்ரை டக்கராக ரெடி ஆயிடுச்சு. இது மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு, ரச சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஈஸியான அவ்வளோ நன்மைகள் நிறைந்த இந்த காடை முட்டை ஃப்ரையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த முட்டை நீங்கள் முடிஞ்சளவு உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இவ்வளோ நன்மைகள் தர இந்த காடை முட்டையை தவறாமல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.